வீட்டில் கேஎஃப்சி சிக்கன் வாங்கி சாப்பிட்லாம் அந்த மழைக்கு சூடாக தான் பிளானு. இல்லை நானே வீட்டில் சூடாக பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்பை பார்த்து தான் சமைக்க போகிறேன். சொல்லும் போதே செம்ம சிரிப்பு. ஸோ பார்க்கலாமா எப்படி பண்ணுறதுன்ட்டு. போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். தயிர் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா, பெப்பர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மேரினேஷன் பண்ணிவிட்டு ஒரு 1 hour வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் சிக்கன் இருக்கிறதுனால கொஞ்சம் டைமிங் தான் நான் வச்சுக்கிட்டேன். ஒரு 1 hour மேலே வரைக்கும் இருக்கட்டும்ன்ட்டு. இப்போ ஒரு பிளேட்டில் மைதா மாவு போட்டுட்டு மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 hour கழித்து நான் சிக்கனை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த மைதா மாவில் அந்த சிக்கனை போட்டு நல்லா பிரட்டிக்கோங்க. அப்புறம் தண்ணியில் போட்டு திருப்பி பிரட்டிக்கோங்க. நல்லா அந்த மைதா மாவு ஃபுல்லாக அந்த சிக்கனில் பரவணும். அப்படி திருப்பியும் தண்ணியை தொட்டு நம்ம பிரட்டிக்கலாம். இந்த மாதிரி 2 டைமில் பண்ணால் தான் அந்த கேஎஃப்சி மாதிரி வரும்னு சொல்லியிருந்தாங்க யூடியூப்பில். ஸோ அதே மாதிரி பண்ணி வச்சுட்டேன் நான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ போட்டுக்கலாம். நல்லா போடும்போது அந்த முறுவல் பபுள்ஸ் வருது பாருங்கள். அப்போ எண்ணெய் நல்லாவே காஞ்சிருக்கு. அப்படியே ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னா அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். சூப்பரான கேஎஃப்சி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்லாம் பக்காவாக கேஎஃப்சி சிக்கன் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த லேயர், வெளியே லேயர்லாம் செம்மையாக இருந்துச்சு. பட் கேஎஃப்சியில் அந்த வெளி லேயர் பார்த்திங்கன்னா உதிரும் நம்ம எடுக்கும் போது. பட் இது கொஞ்சம் அப்படியே ஒரு லேயராக ஃபார்ம் ஆன மாதிரி இருந்துச்சு. ஒரு கோட்டிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் டேஸ்ட் நிஜமாலே கேஎஃப்சி சிக்கன் மாதிரி தான் இருந்துச்சு. யூடியூப்பை பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அந்த லேயர் மாட்டம் தான் நம்மளுக்கு ப்ராப்பராக வரல. அப்படியே கோக்கோடு வச்சு சாப்பிடும் போது வேறு லெவல்